ஓபிஎஸ் அவர்கள் மனம் திறந்து, அதாவது இபிஎஸ் அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டா நான் அதிமுகவில் இணையறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பதிலடி உடனே இபிஎஸ் அவர்கள் கொடுத்திருக்காங்க. வெற்றி பெற போகும் கட்சின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால எல்லாரும் இன்னைக்கு அதிமுக வரணும்னு முச்சுறாங்க. ஸோ அப்படிங்கும் பொழுது எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கணுன்ற அந்த ஒரு தேவை இல்லவே இல்லை. ஓபிஎஸ் அவர்களை நம்பவே முடியாது. அவருடைய தர்மயுத்தத்தில் ஆரம்பித்து அவர் எடுத்த இரட்டை நிலைப்பாடுகளாக இருக்கட்டும், அவர் பேசியது அவரே மறுதளிப்பு பேசினதாக இருக்கட்டும், அவரை நம்பி வந்தவங்களே அவரால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல. இப்போ அவருடைய தேவைன்றது நமக்கு இல்லை. ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதும், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதும் அதிமுகவில் ஒரு ஒன் சுப்ரீமோ அவங்க தான், வேற டிஸ்கஷனே கிடையாதுன்னு இருந்ததா. அந்த இடத்தை நோக்கி எடப்பாடியார் வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு எடப்பாடியார் தான் அதிமுக அப்படின்னு 80% நெருங்கிட்டார். இப்போ யார்கிட்ட நம்ம இறங்கி போறோம்ன்றது இருக்கு மேம். இப்போ டிடிவி தினகரன் அவர்கிட்ட நம்ம இறங்கி டிடிவி தினகரன் அவர்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு, வைக்கிறாரு. அவருடைய நிலைப்பாடு என்ன, அவர் இப்போ எதனால வந்திருக்காரு? யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நேற்று ஓபிஎஸ் அவர்கள் மனம் திறந்து, அதாவது இபிஎஸ் அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டா நான் அதிமுகவில் இணையறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பதிலடி உடனே இபிஎஸ் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது வாரேன்னு சொல்றவங்கள இபிஎஸ் அவர்கள் எதற்காக மறுக்கிறார்? இல்லை, வர்றேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதிமுகவில் இன்னைக்கு யார் தான் வர்றேன், ஏன்னா வெற்றி பெற போகும் கட்சின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் எல்லாரும் இன்றைக்கி அதிமுக வரணும்னு முச்சுறாங்க. ஸோ அப்படிங்கும் பொழுது எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கணுன்ற அந்த ஒரு தேவை இல்லவே இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஓபிஎஸ் அவர்களை நம்பவே முடியாது. அவருடைய தர்மயுத்தத்தில் ஆரம்பித்து அவர் எடுத்த இரட்டை நிலைப்பாடுகளாக இருக்கட்டும், அவர் பேசியது அவரே மறுதளிப்பு பேசினதாக இருக்கட்டும், அவருடைய நடவடிக்கைகள் எப்பயுமே அந்த இரட்டைத்தன்மையுடன் இருந்தது தான். இந்த 2016 அப்புறம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பல இடங்கள்ல அது மாறி இருக்கின்றதான் உண்மை. ஸோ அதனால அவங்க என்னைக்கு அதாவது கட்சியினுடைய அலுவலகத்தை சூறையாடணும் நினைச்சாங்களோ, என்னைக்கு ஒரு பதவிக்காக இதெல்லாம் பண்ணாங்களோ, அப்பவே அவங்க ஒரு நம்பிக்கையற்றவர்களாக மாறிவிட்டார்கள். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தர்மயுத்தம் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட அதிமுக இரட்டை தலைமையில் பயணிச்சது. அப்பவும் எடப்பாடியார் அவர்கள் மனமோந்து போய் கூப்பிட்டு இரட்டை தலைமையில் பயணித்து அவர் பொதுச் செயலாளராக, இவர் இணை பொதுச் செயலாளர் இருந்தார். அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஓபிஎஸ் இருந்தார், இவர் இணை பொதுச் செயலாளர். அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு அப்புறமும் அவங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ கண்டிப்பாக ஓபிஎஸ்ஐ உள்ள சேர்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, ஓபிஎஸ்னுடைய தேவை அப்படின்றது ஒன்று இருக்கலாமே. இப்போது தொகுதிக்கு இப்போ தொகுதிகளை ஒதுக்கணும். இன்றைக்கி எல்லாமே கூட்டணியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க, தேர்தல் கூட்டணி. இப்போ தேர்தல் கூட்டணியில் தேர்தலில் ஓபிஎஸ்னுடைய பங்கு என்ன அப்படின்றது இருக்குது. அவர் தனித்து போட்டிட்டார். அவர் அதாவது வேணும்னே தனித்து போட்டிட்டார். அதற்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது. அப்போ அந்த தனித்து போட்டிட்டு அவருடைய செல்வாக்கை காமிச்சாரன்னா இல்லை. ஸோ இப்போ செல்வாக்கற்றவராக அப்போவே அவர் வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு லக்கேஜ் தான், ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் அவர். சரி, அவர் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா நமக்கு அவருடைய ஆதரவாளர்கள்ன்றது ரொம்ப சொச்சம் பேர். அவருடைய ஆதரவாளர்கள்னு அதிமுகலேருந்து அவரை நம்பி போனவங்க இன்னைக்கு பாதி பேர் திமுகலையும், கொஞ்சம் பேர் தாவேக்காலையும், கொஞ்சம் பேர் வேறு கட்சிகள்லையும், கொஞ்சம் பேர் அரசியல் விட்டு விலகிட்டாங்க. அவரை நம்பி வந்தவங்களே அவரால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல. இப்போ அவருடைய தேவைன்றது நமக்கு இல்லை. இப்போது வைத்தியலிங்கம் அவர்கள், கே செங்கோட்டையன் வெளியில் போனார், அவருடைய ஃபேக்ஷனில் போன கே செங்கோட்டையன் அவர்கள், ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள், பிஎச் மனோஜ் பாண்டியன் அவர்கள், இப்போ இவங்க எல்லாருமே, இப்போ கூப்பா கிருஷ்ணன், குன்னம், இவங்க எல்லாரும் அவர் கூட இருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க எல்லாரும் அவரை விட்டு பிரிஞ்சு போன காரணம் என்னவா இருக்கும்? அப்போ அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அவர் மேலே இவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையின்மை இல்லையோ, அப்படின்னா அவர் மேலே இவங்களுக்கு ஏதோ இவர் கூட இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்காதோ, இவருக்கான செல்வாக்கு குறைஞ்சிருச்சோ, இது ஏதோ ஒரு நினைப்பு தானே அவரை அவங்க எல்லாரையும் அவரை விட்டு போக வச்சுது. அப்போ இன்னைக்கு அவர் தனி மரமாக நிற்கிறார். இன்னைக்கு அவர் கூப்பிட்டு நம்ம எதுக்கு அவருக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்றான? நமக்கே இருக்கிற பிரச்சனை இல்லை. இப்போ அவர் வந்தாருன்னா அவருக்கு தொகுதி கொடுக்கணும். அவர் 2-3 தொகுதி எக்ஸ்ட்ரா டிமாண்ட் வேற பண்ணுவார். ஒருவேளை நம்ம கூட நமக்கு வேலை பார்க்காம போயிட்டாருன்னா,
ஒரு பேருக்கு நம்ம கூட வந்து வேலை பார்க்க, இப்படி பல கேள்விகள் அவரை சுற்றி இருக்கு மேம். அதனால வந்து இன்னைக்கே அவர் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் மேம். அவரை வந்து நம்ம தூக்கி சுமக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று சொல்றேன், இது வந்து சார் நீங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு சொல்றீங்க. என்னதான் இருந்தாலும் அதிமுகல ஒரு முதல்வரா இருந்தவர், அவரு தவறுகள் பண்ணிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அதாவது அரசியல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது சகஜம் தானே சார். இதை ஏத்துக்கிட்டா அவர் மூலியமா ஏதோ ஒரு 10 ஓட்ட சொல்லுங்களேன், அந்த மாதிரியான ஓட்டுகள் வர வேணானா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒற்றை கருத்துடையவர்களை இணைக்கக்கூடிய வேலைகளை தான் அதிமுக, அதாவது என்டிஏ கூட்டணி வந்து பாத்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இறங்கி போறதுல என்ன தப்பு? இல்ல இறங்கி போறதுன்னா மேம், இப்போ யார்கிட்ட நம்ம இறங்கி போறோம்ன்றது இருக்கு மேம். இப்போ டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட நம்ம இறங்கி, டிடிவி தினகரன் அவர்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு, வைக்கிறாரு. அவருடைய நிலைப்பாடு என்ன, அவர் இப்போ எதனால வந்திருக்காரு, அதே நேரத்தில் அவர் சொன்னதை செய்யக்கூடியவரா, ஓரளவுக்கு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு வராரு அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டை வந்து அப்போல்ட் பண்ணுவாரா, அந்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ணுவாரா அப்படின்னா அவர் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எடப்பாடி அவர்கள்ட்ட இருந்திருக்கு, அவர் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை என்டிஏ கூட்டணியில் இருந்திருக்கு. அதனால அவர் சேர்த்துக்கிட்டாங்க. ரெண்டாவது, அவரிடம் இருப்பவர்கள் வந்து ஒரு சிலரை தவிர, இந்த கோவில்பட்டி மாவட்ட செயலாளர் பேட்டையில் வந்து வெளியில் போனார், வெளியில் போய் திமுகவில் சேர்ந்தார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கிட்டத்தட்ட அன்றைக்கெலாம் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பொன்னாடை போத்துறது யோசிக்கிறாங்க. அதான் நிலைமை. இன்னைக்கு அதிமுகலேருந்தோ அதிமுகவில் எந்த ஃபேக்ஷன்லேருந்தோ திமுகவுக்கு போனவங்களுக்கு உரிய மரியாதை கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடைக்கல. வைத்தியலிங்கத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கணும், பார்த்து தான் நமக்கு தெரிய வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அமமுகவில் இருந்தவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அமமுகவில் அந்த 1% 1.5% எவ்வளோ ஒன்று அவங்க இந்த ஒரு கூட்டணிக்கு வாங்கி கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை என்டிஏ கூட்டணிக்கு இருக்கு. அதனால நீ சேர்த்துக்கிட்டாங்க. முன்னால பயணிச்சாருன்ற ஒரே காரணத்தினால நம்ம அவர் சேர்த்துக்கணுன்ற கட்டாயம் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கும். ரெண்டாவது, அது இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நினைக்கிறேன். 1989 இப்படிதான் ஜேஎனி ஜானின்னு பிரியும் பொழுது நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து வெளியில போய் அவர் வெளியில தனியா நின்று 500 மட்டும் வாங்கினார். அவரும் அதே மாதிரி அதிமுக பொதுச்செயலாளர் இருந்தவர், 3 முறை சிஎம்மா இருந்தவர், கொஞ்சம் நாளுக்கு தான், பட் ஆனால் 3 முறை இன்டர்ம் சிஎம்மா இருந்தவர். ஆனால் அவருடைய நிலைமை என்ன நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி முன்னாள் தலைவராகவோ, முன்னாள் பொதுச் செயலாளராகவோ, முன்னாள் அதிமுகவினுடைய என்ன சொல்றது சட்டசபை தலைவராகவோ சிஎம்மாவோ இருந்தவர் தான். ஆனால் அவரை கண்டிப்பாக நமக்கு எடுத்துனா இன்னைக்கு டேட்டுக்கு அவரால் நமக்கு என்ன வந்து பலன் அப்படின்றது பார்த்தே ஆகணும் மேம். இன்னொன்று நான் சொல்லிடுறேன், அதாவது இங்கே எடப்பாடியாருக்கு வந்து ஓபிஎஸ்னால பல நேரங்களில் வந்து அவருடைய இடத்துக்கே வந்து அவருடைய இடத்தை அவர் தக்க வச்சுக்கிறதுக்கே வந்து பெரிய ஆபத்தாக இருந்திருக்கார் ஓபிஎஸ் அவர்கள். மறுபடியும் அந்த ஆபத்தை நம்மளே இதுக்கு இன்வைட் பண்ணுவானே. இன்னைக்கு ஓரளவுக்கு மேம், அதாவது நான் சொல்கிறேன், நியாயமாக சொல்கிறேன் மேம், ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதும் அதிமுகவில் ஒரு ஒன் சுப்ரீமோ அவங்க தான், அவங்க வேற டிஸ்கஷனே கிடையாதுன்னு இருந்ததா. அந்த இடத்தை நோக்கி எடப்பாடியார் வந்துகிட்டு இருக்கார் மேம். இன்னைக்கு எடப்பாடியார் தான் அதிமுக அப்படின்னு 80% நெருங்கிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இனிமேல் அந்த கேள்வி யாருக்கும் வராதுன்ற அளவுக்கு ஒரு மாற்றிக்கிட்டு இருக்காரு, நம்மளோட மைண்ட் செட்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஜெயலலிதா அளவுக்கு ஆகலை, எம்ஜிஆர் அளவுக்கு ஆகலை, ஆனால் ஆயிடுவாருன்னு நான் நம்புகிறேன். எப்படி வந்து, அதாவது இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய கட்சி அப்படின்னா எனக்கு தெரியும் இந்தியாவில் ஒரு பாஜகவை தவிர, ரைட்டுங்களா, வேற மாநிலங்கள் வாரியாக இருக்கக்கூடிய கட்சி. ஒரு சிஎம் வந்து அப்பா ஒரு மிகப்பெரிய சிஎம்மா ஒரு ரொம்ப ஆண்டு காலமாக இருந்திருக்காரு. ஒரு கட்சி ரொம்ப ஆண்டு காலமாக சிஎம்மா பல பேரை போட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த முந்தைய சிஎம்முக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாம அடுத்த ஒருத்தர் சிஎம்ஐ அந்த கட்சியை எடுத்துக்கிட்டு அந்த கட்சிக்கு அவரும் தலைமையா இருக்க ஒரு தலைவராக வந்திருக்காரு அப்படின்னா, மிகப்பெரிய கட்சிகள்லாம் இந்தியா முழுக்க எந்த மாநிலங்கள்லையும் இல்லை. அப்போ அதிமுக போன்ற இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இத்தனை முறை ஒரு ஆண்ட கட்சி, ஒரு முந்தைய சிஎம்முக்கு சம்பந்தமே இல்லாமல் ரெலவெண்டே இல்லாத ஒருவர் வந்து அந்த கட்சியும் தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஆட்சியும் தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறார் அப்படின்னா அது எடப்பாடியார் அவர்கள் தான். எனக்கு தெரிய வரலாறுலேயே முதல்ல அந்த இடத்துக்கு வரப்போறாரு. அப்போ அவர் கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுக்க போகிற நேரத்தில் மறுபடியும் இவர் இழுத்து உள்ள போட்டு, இவருக்கு எல்லாரையும் தெரியும், குறிப்பாக எடப்பாடியாருக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் அவருக்கு சலாம் போட்டது. அப்போ அப்படி ஒரு காலகட்டத்தில் இவங்களை மறுபடியும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாரோ பண்ணாருன்னா, அவர் ஏதாவது தேவையில்லாத ஒரு கருத்துக்கள் உள்ள அனுப்புனாரு, உள்ள திணிச்சாரு அப்படின்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏதாவது மாறிச்சு அப்படின்னா ஒருவேளை இதெல்லாம் தேவையில்லாது. அதனால எடப்பாடியார் அவருடைய இடத்தை வந்து அவர் ஸ்ட்ராங்கா இன்னும் பேஸ்மெண்ட் போட்டு வைக்கிறதும் அவருக்கான ஒரு தேவை. அவரை விட்டுருவோன்றேன், அதைத்தான் நான் சொல்றேன். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த அரசியல் களம் அப்படின்றது ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த மாதிரியான அரசியல் சூழல் வந்து இப்போ நிலவி கொண்டுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இதற்கெல்லாம் விடை வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்புதான் தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் ரீதியா பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்து